எனக்கு அருமையான சகோதரர் ஆண்டவருடைய ஊழியன் பாஸ்டர் ஸ்டான்லி வாசு, உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களது 50வது பிறந்தநாள் அன்று ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று மனதார என் உள்ளத்திலிருந்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் நீங்கள் எனக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் பேர் ஆதரவான ஒரு சகோதரனாக இருந்திருக்கிறீர்கள். சிநேகிதன் எக்காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆண்டவருடைய ஊழியத்தின் நிமித்தம் நாங்கள் கடந்து சென்ற எல்லா இடுக்கண்கள் மத்தியிலும் எங்களை ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவருடைய ஆறுதல் வார்த்தையை கூறுவதோடு மட்டுமல்ல, எங்களை வெளியே கொண்டு போய் சந்தோஷப்படுத்தி பராமரித்து, இன்னும் எங்களை சிரிக்க வைத்து மகிழச் செய்து எங்களை பராமரிக்கும் உண்மை சகோதரன். உங்களுக்கு இப்பொழுது 50 வயது ஆகிவிட்டது என்பது என்னால் நம்பக்கூடாத ஒரு காரியம். யூ ஆர் ஆல்வேஸ் யங். கர்த்தர் உங்கள் மீது பிரியமாயிருக்கிறார். உங்களை குறித்து நான் ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரே காரியம், He is my beloved son. இவர் என்னுடைய நேசகுமாரன். He is my beloved son. You are the beloved son of the Lord. You are the beloved of the Lord. ஆண்டவர் உங்களை இந்த நிமிஷம் வரைக்கும் ஆவிக்குரிய ரீதியிலும் குடும்பத்திலும் சுகமாய் காத்து வந்திருக்கிறார். உங்கள் பெயரை அவர் காத்து வந்திருக்கிறார். எத்தனை புயல், எத்தனை பாடு, அத்தனையின் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையை உண்மையோடும் வல்லமையோடும் ஜனங்களுக்கு கொண்டு வரும்படியாக ஆண்டவன் அருள் புரிந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ரகசியங்களை, மகத்துவமான ரகசியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு செய்தியும், ஒவ்வொரு வார்த்தையும் கிறிஸ்துவனுடைய ரகசியங்கள் உங்கள் மூலமாக வெளிப்படத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எவ்வளவு தூரம் மனிதர்கள் ரகசியமாய் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ, உங்களுடையவைகளை எல்லாம் உங்களை விட்டு எடுத்துக்கொண்டு போக செயல்பட்டார்களோ, அத்தனைக்கும் அதிகமாக ஆண்டவர் உங்களுக்கு புதையல்களை கொடுத்து, ஒளிப்படுத்தல் இருக்கும் பொக்கிஷங்களை கொடுத்து, அவருடைய வசனத்தில் இருக்கும் அவரை குறித்த ரகசியங்களை புதையல்களாக, பொக்கிஷங்களாக நீங்கள் பெறும்படி அருள் புரிந்திருக்கிறார். உண்மையில் கோணலானவைகள் எல்லாவற்றையும் அவர் செவ்வையாக்கி இருக்கிறார். அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ எம் so grateful. Thank you Jesus. என்றும் நீங்கள் நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆண்டவர் அருள்நாதர் இயேசுவை பார்த்து சொன்னார், சர்வ வல்லவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், பிரியமாயிருக்கிறேன். உங்களை குறித்தும் என்று அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் பிரியம் வைத்தார், இனிமேலும் பிரியம் வைப்பார். எல்லா ஜனங்களும் கேட்கும்படியாக ஆண்டவர் இயேசுவை குறித்த சாட்சி எல்லாருக்கும் முன்பதாக வெளிப்பட்டது. அடுத்த முறை அவருடைய சீஷர்கள் முன்பதாக வெளிப்பட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் சொல்வதை கேளுங்கள், hear him என்றும் வெளிப்பட்டது. உங்களை குறித்தும் அப்படியே உங்கள் வார்த்தைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கும் புதையல்கள், அவருடைய ரகசியங்கள் எல்லாம் உலகமெல்லாம் கேட்கப்படும்படி ஜனங்கள் இருதயத்திலே அவர் அதை இன்னும் எழுதி, அதை எழும்ப பண்ணி, இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதை கேட்டு
இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாகும்படியாக அருள் புரிவார். சரி, அவருக்கு பிரியமானவர்களுக்கு அவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன? ஏசாயா 42:1 இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். ஆண்டவர் தம்முடைய ஆவியை, ஒப்பற்ற ஆவியானவரை உங்கள் மீது அமர பண்ணியிருக்கிறார். இயேசுவுக்கு இருந்த அதே கிருபை அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூடவே இருந்தார். அவர் எங்கும் சுற்றித் திரிந்து நன்மை செய்கிறவராயிருந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்டு தவித்த ஒவ்வொருவரையும் விடுதலை செய்தார். இவ்விதமான வல்லமை இனி வரும் நாட்களிலே அதிகமாக உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாகவும் வெளிப்பட போகிறது. மற்ற வல்லமையாக உலக அளவிலே உபயோகப்படுத்தப்படும் தேவ ஊழியர்களோடு நீங்கள் படம் எடுத்துக்கொண்டீர்கள். அவர்கள் இப்பொழுது அநேகர் இல்லை. ஆனால் இனிவரும் நாட்களிலே கர்த்தர் உங்களை நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்குகிறவராயும் செயல்படும்படியாக அவருடைய ஆவியை, அந்த ஆவியை, தேவ ஆவியானவரை உங்கள் மீது அமர பண்ணுகிறார். ஏனென்றால் நீங்கள் அவருக்கு பிரியமானவர். அடுத்தபடியாக தேவனுடைய ஆவியானவர் செய்யும் ஒரு காரியம், எபேசியர் 1:5 பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். கிருபையின் மகிமை, அதனால் உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும். God is going to honor you. God is going to honor you. நீங்கள் எல்லாருக்கும் பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு ஒரு நல்ல வாசகத்தை கொடுத்து கிஃப்டை கொடுத்து அத்தனை ஊழியர்களையும் ஊழியக்காரிகளையும் நீங்கள் கனம் பண்ணி வந்திருக்கிறீர்கள். இனி ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவதில் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் பிரியமானவர். உங்களை கிருபையின் மகிமையினால் கனம் பண்ணி உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். You will be an honorable person and you will bring honor to his kingdom and to his servants. மூன்றாவதாக தானியேல் 9:23 இந்த வசனத்தின்படி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவதூதன் இறங்கி வந்து உங்களுக்கு வரும் காரியங்களை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் முன்னதாக அவர் சொல்லும் காரியம், நீ தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். You are greatly beloved of the Lord. You are greatly beloved of the Lord. You are greatly beloved of the Lord. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. தேவனோடு இணைந்திருக்கிறீர்கள். பரலோகத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். தேவனுடைய தூதன் உங்களுக்கு அனுப்பப்படுவார். ரகசியங்களை வெளிப்படுத்துவார். தீர்க்கதரிசன ஆவியம் கொடுத்து வரப்போகும் காரியங்களை அறிந்து கொள்ளும் அறிவை தருவார். எதற்காக? ஜெபம் பண்ணுவதற்காக. ஆண்டவரே, இதை நீர் செய்ய போகிறீர், உமக்கு நன்றி, இதை நிறைவேற்றும் என்று ஜெபம் பண்ணுவதற்காக கர்த்தர் உங்களை மிகவும் பிரியமுள்ளவராக வைத்திருக்கிறார். இந்த 3 பாக்கியங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே, இந்த 50வது பிறந்த நாள் அன்று உங்கள் மீது வைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அப்பா, உமது மகனை உமக்கு பிரியமானவராக நீர் வைத்திருக்கிற தயவுக்காக, தனிமையாக இந்த உலகத்தில் இருந்தார் அப்பா, பிரியமானவராக நீர் வைத்து உம்மோடு இணைத்து வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. பிரியமானவருக்கு உரிய ஆசீர்வாதங்களை நீர் வெளிப்படுத்தினீர். அதை தயவு செய்து வெளிப்படுத்தி உமது பிள்ளையுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும்.
மன பொறுப்பில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹாப்பி 50th பர்த்டே பாஸ்டர் ஸ்டான்லி. உங்களை எப்பொழுதும் ஸ்டான்லி என்று அழைப்பேன். ஐ எம் so glad that you are called the beloved of God by him. We give you all the honor due to you as God has honored you. God bless you. என்னுடைய அன்பு மகனும் MPA சபையின் போதகருமான என் அருமை மகன் பாஸ்டர் ஸ்டான்லி வாசு அவர்களுக்கு 50வது வருடத்திலே என்னுடைய வாழ்த்துதலை மனமாற ஆண்டவர் நாமத்திலே கூறிக்கொள்கின்றேன். உங்களுடைய பிறந்த நாளிலே கர்த்தர் கூட இருந்து தம்முடைய அருள் கரத்தை உங்கள் மீது நீட்டி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. இந்த கிருபை உங்கள் மேலே இப்பொழுது இறங்கட்டும். பரிபூரண கிருபை ஆண்டவர் கொடுக்கிற வரங்கள் வல்லமையினால் நிரப்பி உடைய சபையில் புதிய விதமாக புதிய அலங்காரத்துடன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. இந்த கிருபையை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே உங்களுடைய தகப்பனார் விட்டு சென்ற ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் பயபக்தியோடு நீங்கள் செய்து வருகிறீர்கள். அன்பு தாயாரும் சகோதர சகோதரிகளுமாய் சேர்ந்து நீங்கள் செய்கிறீர்கள். எவ்வளவு சந்தோஷம். கர்த்தர் இந்த புதிய வருடத்திலே உங்களோடு கூட இருந்து இதிலும் பெரிதானவைகளை நான் வாசித்த வசனத்தின்படி கர்த்தரின் கிருபை பரிபூரண பெருகத்தக்கதாக உங்களை உபயோகிப்பாராக. நல்ல சுகம் பெற ஆரோக்கியத்தோடு ஆசீர்வாதத்தோடு உங்களை வழி நடத்துவாராக. நான் இதற்காக மனதார ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் எடுக்கும் பிரயாசங்களில் எல்லாம் கர்த்தர் முன்னாலே சென்று பிறகாலை காக்கிறவராயிருந்து ஏசாயா 52:12 படி உங்களை அணைத்து கரப்பிடித்து என் மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று உங்களை உற்சாகப்படுத்தி வழி நடத்த தாயாக நான் அன்போடு ஜெபிக்கிறேன். என் அன்பு மகனே, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய அன்பு மகன் பாஸ்டர் ஸ்டான்லி வாசுவை உண்மையாய் உடைய கரத்தில் கொடுக்குறேன். பிறந்த நாளை காண்கிற மகனை ஒவ்வொரு பிறந்த நாளும் நீர் கொடுக்கிற பரிசு அப்பா, நீர் கொடுக்கிற பரிசு ஆண்டவரே, நீர் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறீர், பெருக வைக்கிறீர் அப்பா. இந்த 50வது ஆண்டிலும் சுவாமி பிள்ளையோடு கூட இரும். முன்னதாக சென்று கோணலானவைகளை, கஷ்டமானவைகளை, துன்பமானவைகளை, பிரச்சனைக்குரியவைகளை எல்லாவற்றையும் எடுத்து போடும். சமாதானத்தின் தேவன்தாமே எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை பெருக செய்வீராக. நல்ல சுகம் பலன் தந்து காப்பீராக. அம்மாவுக்கும் கூட பிறந்த ஒவ்வொருவருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நல்ல சுகம் பலன் தந்து குடும்பமாக உம்மை சேவிக்க உமக்காக உழைக்க பலன் தருவீராக. சபை மக்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, Pa. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் ஸ்டான்லி வாசு அவருடைய 50வது பிறந்த நாளை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்டான்லி வாசு அவர்கள் வேதத்தை முறையாக கற்று வேத வசனங்களை பகுத்து போதிப்பதில் ஆண்டவருடைய விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றவர். அவருடைய ஏராளமான இந்த தேவனுடைய வார்த்தைகளை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து பலனடைந்து வருகிறார்கள். இந்த 50வது ஆண்டிலே ஆண்டவர் அவருக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் அவருக்கு கொடுத்து இன்னும் இந்த பட்டணத்தில் ஊழியத்தில் அவரை எடுத்து பயன்படுத்துவாராக. அவருடைய தாயார் அவர்களோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். MPA திருச்சபையானது 100 ஆண்டுகளுக்கு முன்னமே இந்த பட்டணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை. அந்த சபையை நடத்துவதற்கு இந்த அடியானை தேவன் தெரிந்து கொண்டு எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நெருக்கங்கள் மத்தியிலும் ஆண்டவர் அவர் மேல் கொடுத்த அந்த அபிஷேகம், அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம் தொடர்ந்து வளர்ந்து வர வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கரம் இந்த அடியானோடு கூட இருந்து இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு அவர் பிரயோஜனமாய் இருக்க ஆண்டவர் அவரை பலப்படுத்துவாராக. ஆமேன். Hi, I'm Pastor Larry Neville from Los Angeles, California, and I just want to give a birthday greeting to my good friend Stanley Vasu.
I've known the Vasu family for over 45 years. And we just love Prabados Vasu. I've known Stanley all of his life. He's stayed in my home in California, my home when I lived in Singapore. And Stanley, happy birthday. We're proud of you. We're proud of the work that you continued on there through all these years and your faithfulness to God and your faithfulness to serve the people of God. So I pray over you. I bless you, you and your family, your mother and all your family. And happy birthday, Stanley. God bless. நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர் என்றென்றுமாய் நடத்திடுவே கிருபைகளை பொழிந்திடுவீர் என்றென்றுமாய் நடத்திடுவே நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையாய் உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையாய் திருப்தியாக்கியே தினம் நடத்துமே திருப்தியாக்கியே தினம் நடத்துமே தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட பாதை காட்டினீரே என்றும் ஸ்தோத்திரம் பாதை காட்டினீரே என்றும் ஸ்தோத்திரம் தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர் என்றென்றுமாய் நடத்திடுவே நல்லவரே இயேசுதேவா நன்மையினால் முடிசூட்டி
வந்த உமது நன்மையை இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே, என்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர். என்றென்றுமாய் நடத்திடுவே. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோ. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசு
கனம் மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கனம் மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம்.
நல்மேய்ப்பனிவரே, இயேசு நல்மேய்ப்பனிவரே, நல்மேய்ப்பனிவரே, இயேசு நல்மேய்ப்பனிவரே. சொல்லொன்னான்பினால் தன்னுயிரீந்த நல்மேய்ப்பனிவரே, நல்மேய்ப்பனிவரே, இயேசு நல்மேய்ப்பனிவரே. ஆடுகள் பெயரினை ஆயனை அறிவார், அழியாமை ஜீவன் அளித்திட வந்தார். ஆடுகள் பெயரினை ஆயனை அறிவார், அழியாமை ஜீவன் அளித்திட வந்தார். ஆடுகள் முன்னே செல்லுகின்றார், அவரின் பின்னே சென்றிடுவோம். ஆடுகள் முன்னே செல்லுகின்றார், அவரின் பின்னே சென்றிடுவோம். நல்மேய்ப்பனிவரே, இயேசு நல்மேய்ப்பனிவரே. கள்வர் மந்தையை சாடிடும் போதும், கயவரின் வஞ்சக வலை வீசும் போதும், கள்வர் மந்தையை சாடிடும் போதும், கயவரின் வஞ்சக வலை வீசும் போதும், பிள்ளையைப் போல தோள்களிலே கள்ளமில்லா துயில் கொண்டிடுமே. பிள்ளையைப் போல தோள்களிலே கள்ளமில்லா துயில் கொண்டிடுமே. நல்மேய்ப்பனிவரே, இயேசு நல்மேய்ப்பனிவரே. மேய்ப்பனின் குரலை அறிந்திடும் மந்தை, மேய்ப்பன் சித்தம் செய்திடும் ஆடுகள். மேய்ப்பனின் குரலை அறிந்திடும் மந்தை, மேய்ப்பன் சித்தம் செய்திடும் ஆடுகள். குரலொலி கேட்டு தேடிடுமே, குயவன் கையினில் அடங்கிடுமே. குரலொலி கேட்டு தேடிடுமே, குயவன் கையினில் அடங்கிடுமே. நல்மேய்ப்பனிவரே, இயேசு நல்மேய்ப்பனிவரே, நல்மேய்ப்பனிவரே, இயேசு நல்மேய்ப்பனிவரே. சொல்லொன்னான்பினால் தன்னுயிரீந்த நல்மேய்ப்பனிவரே, நல்மேய்ப்பனிவரே, இயேசு நல்மேய்ப்பனிவரே. நித்திய கிருபை, நீங்காத கிருபை, சத்தியம் காத்திடும் கர்த்தனை அழைப்பார். உத்தம இதயம் உணர்வுள்ளாவே பாதகம் அளிப்பார். கர்த்தர் நம் இயேசுவே, நித்திய கிருபை, நீங்காத கிருபை.
என மாய்ந்துமே சாக ஊழிய பாதையில் கிருபை தேவை கழுகினை போல புதுபெல நடைந்திட கர்த்தரின் கிருபையை நாடிடுவோமே. நித்திய கிருபை நீங்காத கிருபை சத்தியம் காத்திடும் கர்த்தனை அழைப்பார். உத்தம இதயம் உணர்வுள்ளாவே சந்ததம் அளிப்பார் கர்த்தனும் இயேசுவே. நித்திய கிருபை நீங்காத கிருபை சத்தியம் காத்திடும் கர்த்தனை அழைப்பார். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீர் தேவன் நீர் ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. கேருபின் சேராபின்கள் உந்தனை தொழுதிடுதே. கேருபின் சேராபின்கள் உந்தனை தொழுதிடுதே. வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம். வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. உம்மைப் போல் தேவன் இல்லை பூமியில் பணிந்திடவே. உம்மைப் போல் தேவன் இல்லை பூமியில் பணிந்திடவே. அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். Happy birthday